friends, welcome to Mrs. Stitch Blouse. Fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கு. கோர்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணனும்னா கீழ உள்ள நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இன்னைக்கு இன்ஸ்டிடியூட்ல இருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் நிறைய வந்து சொல்லி தந்துட்டு இருக்கேன். அதே வரிசையில இன்னைக்கும் வந்து சூப்பரான ஒரு பிளவுஸ் ரோப் எப்படி ரெடி பண்றது, இந்த ரோப் ரெடி பண்ணிட்டு அந்த ரோப் கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி எப்படிலாம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு நிறைய சொல்லித்தர போறேன். நீங்களும் கவனிக்கலாம். அந்த வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து ரோப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக வந்து நம்ம ரோப் அப்படின்னா மெஷினில் வந்து இந்த பேண்ட்டுக்கு தைக்கிற நாடா மாதிரி ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட முடியாது. ஸோ அந்த ரோப்பை வந்து வெறும் ரைட் சைடு மட்டும் மேலே தெரிகிற மாதிரி நம்மளோட ஸ்டிச்சஸே வந்து சுத்தமாக தெரியாமல் உள்ளே போகிற மாதிரி நீட்டாக ஒரு பால் மாதிரி அப்படியே ரவுண்டாக வந்து வர மாதிரி எம்போஸ்டாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். தென் வந்து ரோப்புக்கு கீழே ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுவோம்ல, அந்த ஹேங்கிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிசைன் ஒரு நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 ஹேங்கிங்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி, இல்லை ஒரு ரெடிமேட் ஹேங்கிங்ஸ் வாங்கினா அதை எப்படி அட்டாச் பண்ணணும். ஏன்னா ஹேங்கிங்ஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டிசைனும் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ரோப் ரெடி பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் இதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் சில்க் காட்டன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சில்க் காட்டனில் ரோப்புக்கான மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு 3 ஹேங்கிங் வர மாதிரி பிளான் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3 ஹேங்கிங்கில் 2 வந்து இந்த கலரே வரும், 1 வந்து இந்த ஒயிட் கலர் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 3 ஹேங்கிங் வந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ரோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கட் பண்ணும்போது நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ வந்து எப்போவுமே ரோப் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கும். அப்போ ஸ்ட்ரைட் மெட்டீரியலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்ட்ரைட் மெட்டீரியல் கட் பண்ணி எடுக்கிறத விட டயகனலாக கட் பண்ணி எடுத்து அந்த ரோப் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வரும். அந்த டர்ன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எதனால அப்படின்னா டயகனலாக மெட்டீரியல் கட் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோ இழுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக டர்ன் ஆகும். அதனால வந்து டயகனல் மெட்டீரியல் எடுத்து நம்ம கட் பண்ணிட்டு ரோப் ரெடி பண்ண போகிறோம். அடுத்து வந்து ஹேங்கிங்கும் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நம்ம பண்ணணும்னு இல்லை, நம்மளோட பிளவுஸோ இல்லை நம்மளோட ட்ரெஸ் வந்து என்ன மெட்டீரியல் இருக்கோ அதுலேயே நம்ம எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு இந்த மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து லூப் டர்னர் அப்படின்லாம் விற்கிறாங்க நிறைய. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த வெறும் இந்த நீடல் மட்டும் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த லூப் டர்னர் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது உடஞ்சிரும். இது வந்து நம்மளுக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம நீடல் தானே, நார்மல் நீடல், நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கிராஸ் பீஸை கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன் கிராஸா. ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட விட்த் வந்து ஒரு 1 inch இல்லை ஒரு 1.5 inch வரலும் இருக்கலாம். ஒரு 1.5 inch இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கட் பண்ணதை வந்து அப்படியே வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போட போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் போடும்போது இது பயாஸ் பீஸ் அப்படின்றனால நம்மளுக்கு ஈவனாக இருக்காது, கொஞ்சம் அன்ஈவனாக தான் இருக்கும். ஆனால் இழுக்காமல் ஸ்டிச் போடணும். சரியா? ஸ்டிச் போட்டுட்டு மீதி இருக்கிறது அன்ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி நான் வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறேன். இது வந்து 1 inch இருந்தாலும் போதும், அதுக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்டிச் போடும்போது நம்ம எந்த அளவுக்கு மெலிசாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த தின்னா பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக ஸ்டிச் போட்டிங்கன்னா டர்ன் பண்ண வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டிச் போட்டுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு, டர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சோட வித்தை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நான் இப்போ வந்து ஸ்டிச் போடுறேன் கிளாத்தை. அப்புறம் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டு வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சைடு இருக்குல்ல, இந்த மெட்டீரியல் வந்து ரைட் சைடாக இருக்கணும், அவுட்டர் சைடு வந்து ராங் சைடாக இருக்கணும். பட் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிளெயின்ன்றனால தெரியாது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளவுஸில் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலோட இன்சைடு வந்து ரைட் சைடாக இருக்கணும், அவுட் சைடு வந்து ராங் சைடாக இருக்கணும். சரியா? ஸோ 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறேன்.
ஃபோல்டு பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கேப் ஜாஸ்தியாக விட்டு ஜாஸ்தியாக ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது லாக்கும் போட்டுக்கணும். விட்டு ஜாஸ்தியாக தான் நான் போடுவேன். ஸோ வந்து லாக்கும் போட்டுக்கணும். விட்டு ஜாஸ்தியாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லாக் போட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக உள்ளே கொண்டு வந்திருப்பேன் பாருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸாக அப்படியே ஸ்டிச் வருது. விட்டு வந்து சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது பயாஸ் பீஸில் ட்ரை பண்ண வேண்டாம், ஸ்ட்ரைட் பீஸ்லேயே ட்ரை பண்ணுங்கள். பயாஸ் பீஸ்லாம் இழுக்கும்ல, அப்போ வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட் பீஸ்லேயே கொஞ்சம் விட்டு ஜாஸ்தியாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். எண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பெருசாக வச்சு ஸ்டிச் போட்டு லாக் போட்டுக்கணும். வந்து இந்த மாதிரி நான் ஸ்டிச் போட்டுட்டேன். ஸ்டிச் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் டர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஓகே அப்படின்னா நம்ம அதோட அப்படியே வந்து நிறுத்திக்கலாம். நான் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த நீடில் வச்சு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். இந்த நீடில் வச்சு டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இங்கே லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுனா இந்த இடத்துல இருக்கா. இப்போ வந்து இதில் வந்து 2 லைன் இருக்குது பாருங்க, 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம், 2 லைன் இருக்குது மெட்டீரியல். சரியா, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல் நான் லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். பாருங்க 2 லைன் இருக்குது, மெட்டீரியல் 2ஆக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கணும் 2ஆ. 2 மெட்டீரியலில் ஒரு சைடு ஒரு மெட்டீரியலை மட்டும் எடுத்து நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம், அதாவது எண்டில் இருந்து கொஞ்சம் மேலே. சரியா, தெரியுதா? எண்டில் இருந்து கொஞ்சம் மேலே நீடில் அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டேன். இந்த த்ரெட்டில் வந்து லாக் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெரிய லாக்காக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நீடில் என்ன பண்ணணும்னா நீடிலோட இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை விட்டுட்டு பேக் சைடு நீடிலோட பேக் சைடு அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த பேண்ட்ல நாடெல்லாம் கோர்ப்போம்ல அந்த மாதிரி அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டே போகணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துடணும். மொத்தமாக எடுத்துட்டு இந்த நீரில் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடணும் ஸ்டார்டிங். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெட்டீரியலை வந்து எடுக்கணும். ஸோ இது மெட்டீரியல் எடுக்கும்போது என்ன பண்ணோம்னா நம்ம எடுக்கும்போது இந்த பழைய இந்த நம்ம ஸ்டிச் போட்டோம்ல இந்த ராங் சைடு, இந்த மெட்டீரியலோட ராங் சைடு வந்து உள்ளே போகணும், ரைட் சைடு வந்து வெளியில் வரணும். ஸோ இதை நான் எடுக்கும்போது டைட்டாக பிடிக்காமல் இந்த மாதிரி உருவி எடுக்கிற மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும். இது மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம இந்த நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே மூவ் ஆகும். நம்மளுக்கு வந்து இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக உள்ளே போகும், வேறு மெட்டீரியல் உள்ளுக்குள்ளே ஸ்டார்டிங் ஸ்பேஸ் இருக்குல்ல அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியில் வரும். சரியா, ஸோ இந்த இடத்துல அப்படியே வந்து ரிமூவ் பண்ணணும். இங்கே ரிமூவ் ஆகுறது தெரியுதா? நீங்கள் வேணா டச் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம். இந்த இடத்துல தெரியுதா? இங்கே கைப்பிடிங்க, அப்படியே இழுங்க மெட்டீரியல் மட்டும் அப்படியே. புரியுதா? ஸோ மெட்டீரியலை டைட்டாக பிடிக்காம அப்படியே ரிமூவ் பண்ணி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. பார்க்குறீங்களா? பேண்ட் நாடாக கோர்க்குற மாதிரி தான். இங்கே மட்டும் டைட்டாக பிடிச்சிக்கணும் த்ரெட்டை. வருதா? இங்கே இருக்கு. இந்த இடத்துல வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிக்கணும். நீங்கள் பண்ணுங்க, இங்கிட்ட வந்துடுங்க. நீங்கள் பண்ணுறீங்களா?
இது அப்படியே எடுத்தாலே வந்துடும். அவ்வளோதான். இது வெளியில் வந்துச்சா? அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இப்படி எடுத்தாலே வந்துடும். அவ்வளோதான். சூப்பர். ஸோ இது வந்து ரோப் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். த்ரெட்டை கட் பண்ணியாச்சு. இந்த ரோப்பே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டிச் போடும்போது ஸ்டிச்சோட வித் வந்து கம்மியாக போட்டோம்னா இன்னும் நல்லா மெலிசாக வரும். தென் வந்து வெளியில் அந்த ஸ்டிச்சுக்கு வெளியில் எவ்வளோ மெட்டீரியல் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோமோ அந்த மெட்டீரியல் உள்ளே டேர்ன் ஆகி போகும்போது நல்லா அப்படியே ரவுண்டாக எம்போஸ்டாக தெரியும். ஸோ வந்து அந்த மாதிரி நம்ம வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரோப் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ரோப்பில் வந்து பெல் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து நார்மலாக ஒரே ஒரு பெல் அட்டாச் பண்ண போகிறோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் தான் 2 3 அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்கொயராக எடுத்துக்கணும். இது ஆக்சுவலாக ஸ்கொயராக எடுக்கும்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியலோட வித்து வந்து ஒரு 2.5 இன்ச் இருந்தால் போதும். சரியா? இது மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்போட எண்டு இருக்குல்ல, இந்த ரோப்போட எண்டு வந்து கரெக்டாக இந்த கார்னரில் ரா எட்ஜ் இருக்கா, இந்த நூலாக வருது இல்லை, ஸோ அந்த ரா எட்ஜும் இந்த ரோப்போட எட்ஜும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இதை வந்து அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணிக்குவோம். சரியா? புரியுதா? இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கொயராக ஒரு மெட்டீரியல் கட் பண்ணிவிட்டு இதோட ராங் சைடு உள்ளே இருக்குது அதை வந்து அப்படியே டயகனலாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த டயகனல் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த ரோப்பை உள்ளே வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு டயகனலாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிளாக நான் 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிச் போட போகிறோம். இந்த இடத்துல கார்னரில் வச்சு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு அசிங்கமாக வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப் கரெக்டாக எட்ஜில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் போடணும். ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது லாக் போட்டுக்கணும். அதே போல் எண்டிங்லேயும் வந்து லாக் போட்டுக்கணும். போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பெல்லை வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து இப்படி எடுத்தோன்னா வந்துடும். பார்த்தீங்களா? பெல் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸஸ், டேரக்ட் கிளாஸஸ் நான் எடுக்கிறேன், ஆன்லைன் கிளாஸஸும் நான் எடுக்கிறேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோவோட லிங்க் இருக்குது. கோர்ஸ் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜாயின் பண்ணணும்னா கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.